என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கடவுள் வாழ்த்துல பாடல் 7 பார்க்க போறோம். பாடல் என்னன்னா, தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடை யோனே. இந்த பாட்டுல திருமூலர் சிவபெருமானோட அருளோட தன்மையை புகழ்ந்து பேசுறாரு. சிவனின் அருள் சில நேரங்கள்ல தீயை விட கொடுமையாக தெரிஞ்சாலும் சில நேரங்கள்ல நீரை விட குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிவனுடைய அருள் வழிநடத்தலை சாதாரண மனிதனுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உண்மையான பக்தர்களுக்கு சிவனோட கருணையும் தாயுள்ளமும் கண்டிப்பாக புரியும். தாழ்சடை கொண்ட சிவபெருமான் நமக்கு தாய் போல பாதுகாப்பை அளிப்பார். இது இந்த பாட்டோட பொதுவான கருத்து. இப்போ நம்ம இந்த பாட்டுல ஒவ்வொரு வரிக்கான அறிவியல் மற்றும் ஆன்மீக விளக்கத்தை பார்ப்போம். தீயினும் வெய்யன் அப்படிங்கிறது சிவனோட அருள் சில நேரங்கள்ல நம்மள வேதனைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அந்த வேதனை தண்டனையா கிடையாது, அது ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஆன்மீக ரீதியில ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பொய், அகந்தை, பயம், காமம், கோபம் இப்படி பல கலங்கங்கள் இருக்குது. இதையெல்லாம் சிவன் அவரோட அருளால எரித்து இன்னர் அக்னி மூலமா நம்மள பியூரிஃபை பண்றாரு. அக்னிங்கிறத பியூரிஃபிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். திருமூலர் சொல்வது என்னன்னா, சில நேரங்கள்ல வாழ்க்கையில வரக்கூடிய லாஸ், ஃபெயிலியர் எல்லாமே அந்த சிவனோட அருள்னால தான் கிடைக்குது. அது நம்மள பியூரிஃபை பண்றதுக்காக. சிவனோட அருள் இந்த விஷயங்களை அழிக்குது. ஆனா அழித்த பிறகுதான் மாற்றம் அப்படிங்கிறது தொடங்குது. அறிவியல் ரீதியில பார்த்தோம்னா, பண்டைய யோகிகள் நம்ம பிரெயின்ல உள்ள ஃபியர் சென்டர் மற்றும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எப்படி ஒர்க் செய்யுது அப்படிங்கிறத ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் சொன்னவங்க. நமக்கு இருக்கக்கூடிய பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் தான் நெகட்டிவ் நியூட்ரல் பேட்டர்ன்ஸை பேர்ன் பண்ணும், புதிய நரம்பு பாதைகளை உருவாக்கும். அதையும் தான் தீயினும் வெய்யன் அருள் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. புனலினும் தண்ணியன், அதாவது சிவனின் அருள் சில நேரங்கள்ல நம்மள ரொம்ப காய்ச்சுற மாதிரி தீ மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல குளிர்ச்சியா நம்மள அணைத்து கொள்ற மாதிரி இருக்கும். ஆன்மீக ரீதியில மெடிடேஷன்ல உடம்பு குளிர்வது, மனம் செட்டில் ஆகிறது. இது கிரேஸின் கூலிங் ஃபார்ம். அருள் அப்படிங்கிறது நம்மள காம்டவுன் செய்யும் இன்னர் கூலண்ட். அறிவியல் ரீதியில பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் சயின்டிஃபிக்கலி எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கார்டிசாலை ரெடியூஸ் பண்ணுது. நமக்கு இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸான செரட்டோனின் அண்ட் ஆக்சிடோசினை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்மளோட ஹார்ட் ரேட்டையும் மனசையும் ஸ்டெபிளைஸாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. அதனால தான் சிவனின் அருள் நீரை விட குளிர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தையே ரீசெட் பண்ணும். ஈசன் அருள் அறிவார் இல்லை. இதுல திருமூலர் என்ன சொல்றாருன்னா, சிவனின் அருள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு சாதாரண மனிதனால முடியாது. ஏன் அப்படின்னா, ஆன்மீக ரீதியில நம்ம இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் மொமெண்ட்டை மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ உள்ள கஷ்டத்தை மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனா அந்த சிவன், அந்த இறைவன் நமக்காக மொத்த டைம் லைனையும் பார்த்து நமக்கு எது செய்யணுமோ அதை செய்யறாரு. நமக்கு லாஸ் போல இப்ப நமக்கு தெரிஞ்சாலும் அது ஒரு அந்த சிவனோட அருளோட ஒரு மாற்றம் தான் அது. நமக்கு அதே மாதிரி சக்சஸ் போல தெரிகிறதும் ஒரு ஈகோ ட்ராப் அப்படின்னு கூட சொல்லலாம். கிரேஸ் தான் எப்பொழுதுமே சரியான சொல்ல இந்த இடத்துல இருக்கும். எதுக்குன்னா, ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பொழுதுமே லிமிட்டட் தான். அறிவியல் ரீதியில ஹியூமன் பர்செப்ஷன் காக்னிட்டிவ் பயாசிஸ், எமோஷனல் ஃபில்டர்ஸ் மற்றும் சர்வைவல் இன்ஸ்டிங்க்கு லிமிட்டடாக தான் இருக்குது.
அதனால தான் ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட லேட்டராக பெனிஃபிஷியலாக தெரியும் நமக்கு. இந்த தத்துவத்தை தான் வந்து கிரேஸ் cannot be logically predicted அப்படின்னு சொல்லுவாங்க. சேயினும் நல்லன். நம்ம பற்றி குறை சொல்கிறோம், ஏன் இப்படி ஆகுது, என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கொடுமையாக அந்த சிவபெருமான் வந்து நமக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் கொடுமையாக தோன்றினாலும் அவர் நல்லதுக்கு தான் பண்ணுறாரு. ஆன்மீக ரீதியில் ஒரு குரு வந்து தன்னுடைய சிஷ்யனை வந்து சில நேரங்களில் தாழ்மைப்படுத்தி பார்ப்பாரு. அது எதுக்குன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவை, தான் அப்படிங்கிற அகங்காரத்தை பிரேக் பண்ணுறதுக்காக. லைஃப் சேலஞ்சஸ் வந்து எதுக்கு இருக்குன்னா நம்மளுடைய லோவர் தாழ்வு மனப்பான்மையை உடைத்து எறிந்து நம்ம மனதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஹையர் செல்ஃபை வெளியில் கொண்டு வரதுக்கு தான். அறிவியல் ரீதியில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ரெசிஸ்டன்ட் பில்ட்ஸ் ஸ்ட்ரென்த். அது வந்து உடல் ஆரோக்கியம், புத்தி ஆரோக்கியம் மற்றும் எமோஷனல் ஆரோக்கியம் கூட. நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு தான் நமக்கு வந்து குரோத்துக்கு வழிவகுக்குது. நமக்கு இருக்கக்கூடிய வழிகள் தான் வந்து நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண உதவுது. டார்க்னஸ் தான் வந்து அவேர்னஸை நோக்கி கொண்டு செல்லுது. அதனால தான் அந்த சிவனோட ஹார்ஷ்னஸை வந்து கைண்ட்னஸாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லன்பருக்கு தாயினும் நல்லன். இது இந்த பாட்டோட ரொம்பவும் அழகான ஆழமான பகுதி. உண்மையான பக்தருக்கு சிவன் தாய் மாதிரி. மனசு முழுக்க சரண்டர் ஆனவனுக்கு, அந்த இறைவனே சிவனே அப்படின்னு சரண்டர் ஆனவனுக்கு அந்த சிவன் தான் ப்ரொடக்ஷன், கேர், கைடன்ஸ் எல்லாமே தாயின் அன்பை விட மேலாக கொடுத்து காப்பார். ஏன்னா தாய் உடலை மட்டும்தான் நமக்கு கொடுத்து காக்கிறார், சிவன் ஆன்மாவையும் காப்பாற்றுகிறார். அறிவியல் ரீதியில் அதை பார்த்தோம்னா, மெடிடேஷன் நம்ம உடம்புல சில கெமிக்கலை கிரியேட் பண்ணதும், ஒரு சைல்டு சேஃபாக ஃபீல் ஆகும் பொழுது என்னென்ன கெமிக்கல் கிரியேட் ஆகுதோ, ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆகுதோ, அதெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது கிரியேட் ஆகுது. அது என்னன்னா ஆக்சிடாக்சின், என்டார்ஃபின்ஸ், டோபமைன். இதை தான் வந்து மதர் லைக் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. தாழ்சடை யோனே. இங்கே தாழ்சடை அப்படிங்கிறது வந்து கையாளப்பட்ட எனர்ஜி, இல்லைனா கண்ட்ரோல்டு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்டெபிளைஸ்டான மூச்சு காற்று, பிராணம். இதை தான் வந்து அறிவியல் ரீதியில் எப்படி சொல்லலாம்னா, நம்ம பிரெயின் வந்து சாதாரண நிலையில் இருந்து இந்த நிலைக்கு மாறும் பொழுது ஆல்ஃபா தீட்டா ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். இந்த ஸ்டேட்டை தான் வந்து பிளிஸ் மற்றும் இன்னர் சைலன்ஸ், மன அமைதிக்கான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அருள் உணர்ந்தவருக்கு சிவன் தாயை போல நன்மை செய்கிறார் அப்படிங்கிறதோட மாற்றுச்சொல். இந்த பாட்டின் மூலம் நமக்கு சொல்ல வருவது என்னன்னா, அருள் அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லாம அது அவருடைய கைடன்ஸ். அருள் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் கிடையாது. இன்ஸ்டெட் அது வந்து ஒரு மனிதனுடைய மனதின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அருள் அப்படிங்கிறது ஒரு பயப்படக்கூடிய விஷயம் அல்ல. அது வந்து மனிதனுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனநிலையோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். சில நேரங்களில் சுடும், சில நேரங்களில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அது கடைசியில் எதுவாக இருந்தாலும் நன்மையில் தான் போய் சேரும். இதை உணர்ந்தவனுக்கு சிவனே வந்து தாய், தந்தை, நண்பன், குரு, பாதுகாப்பு எல்லாமே அப்படிங்கிறது இந்த பாட்டோட முழுமையான விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்டும் பண்ணுங்கள். எல்லாரும் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பல ஆழமான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் செழிப்பாக வாழட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.